துபாயில நடந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்ல பாகிஸ்தான் அணிய இந்தியா பந்தாடி அபார வெற்றி பெற்றது. ஒரு பக்கம் ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணி கொண்டாடிட்டு இருக்கிற வேளையில ஒருத்தரை போட்டு பயங்கரமா வறுத்தெடுத்தும் வர்றாங்க. அப்படி அவர் என்னதான் பண்ணாருன்னு கேக்குறீங்களா? வேற ஒண்ணும் இல்ல, வாய வச்சுக்கிட்டு அமைதியா இல்லாம இந்தியா பாகிஸ்தான் மோதுற மேட்ச்ல பாகிஸ்தான் ஜெயிச்சிடும்னோ இந்தியா ஜெயிக்கவே ஜெயிக்காதுன்னோ விராட் கோலி ஃபெயில் ஆயிடுவார்னோ கடவுளை விட நாமெல்லாம் என்ன பெரிய ஆளானோ வாய்க்கு வந்தபடி பேசியிருக்காரு. ஐஐடி பாபான்னு அழைக்கப்படுற இவரோட பேச்சு நெட்ல பெரும் சலசலப்பை ஏற்படுத்தின நிலையில மேட்சுக்கு முன்னாடி கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில இது ஒருவித பீதியை எழுப்புச்சு. ஏற்கனவே நமக்கும் அவங்களுக்கும் வாய்க்கா தகராறு இருக்கிறதுனால இந்தியா ஜெயிச்சே ஆகணுமேனு எல்லாரும் வெயிட்டிங்ல இருந்த சமயம் இவரோட பேச்சு தேவையில்லாத டென்ஷனை பலருக்கும் கொடுத்திருக்கு. இந்த நிலையில ஐஐடி பாபா சொன்னதுக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாம இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்துல பாகிஸ்தானை சுருட்டி எடுத்து ஜெயிச்சது மட்டும் இல்லாம ஃபெயில் ஆவார்னு சொன்ன விராட் கோலி 100க்கு 100 எடுக்கும் விதமா செஞ்சுரி அடிச்சு அலற விட்டாரு. இதை தொடர்ந்து கொஞ்சம் கூட கருணை காட்டாம ஐஐடி பாபாவை வச்சு தினுசு மீம் கிரியேட் பண்ணி செஞ்சுட்டு வர்றாங்க நெட்டிசன்ஸ். ஒரு காமெடி சீன்ல நடக்க போறத பொய்யா கணிச்ச நடிகர் சார்லிய அறிவாளோட ஒருத்தர் தேடுற மாதிரி எங்க போயிட்டாரு அந்த ஐஐடி பாபா. காய்ஸ், நாம அவரை பிடிச்சே ஆகணும். முதல் வேலையா அவரை இந்தியாவை விட்டு வெளியில அனுப்பணும்னு சொல்லி வெறி கொண்டு தேடிட்டு இருக்காங்க கிரிக்கெட் ஃபேன்ஸ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.